தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் நேரடியாக பல தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டம் சரியாக எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது? யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலவரம் என்ன சஞ்சீவி? கூட்டம் இன்னும் தொடரவே இல்லை. சரியாக 11 மணிக்கு தொடங்க வேண்டியது. ஆனால் இன்னும் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ இன்னும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. அதனால் வந்த பிறகு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று மொத்தமாக இப்பொழுது இந்த கூட்டணியில் 6 கட்சிகள் உள்ளது. தேமுதிக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகள், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், சென்ற வாரம் இணைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து தற்பொழுது மொத்தமாக இந்த கூட்டணியில் இப்பொழுது 6 கட்சிகள் உள்ளது. அதனால் இந்த 6 கட்சிகளுக்கும் தற்பொழுது குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை 104 தொகுதிகளிலும், மதிமுகவை பொறுத்தவரை 29, தமாகவை பொறுத்தவரை 26, மற்ற 3 கட்சிகளை பொறுத்தவரை தலா 25 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த தொகுதிகளுக்கான தொகுதி உடன்பாடு, அதாவது தொகுதியை கண்டறியும் ஆலோசனை கூட்டம் 2வது நாளாக அதிகாரப்பூர்வமாக இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் பேட்டியளித்த வைகோ அவர்கள் வந்து இன்று முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர் சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிந்துவிட்டது. இந்நிலையில் இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை அறிவித்தார். அதற்கு பிறகு தனியாக ஒவ்வொரு கட்சியும் இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்ற விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் உள்ளிட்ட விஷயங்களை வெளியிட்டது. இருந்தாலும் திமுக இன்னும் வெளியிடவில்லை. இந்நிலையில் மதிமுக, அதாவது இந்த மக்கள் நல கூட்டணி மற்றும் தேமுதிக, தமாக கூட்டணியில் இன்னும் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சற்று இழுபறி நடந்து வருவதாக கூறப்பட்டது. ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் கூறும்போது அதுபோல இழுபறி எதுவும் நடக்கவில்லை. குறிப்பாக அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, அதே போல தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கு ஏற்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு சில இழுபறிகள், அதாவது காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் வந்து அவர் பேட்டி அளிக்கும் போது அதுபோல இழுபறி எதுவும் ஏற்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதனால் இன்று பிற்பகல் அல்லது மாலைக்குள் இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டு தொகுதிகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜபசிங். சஞ்சீவி, தற்போது கடைசியாக வந்து சேர்ந்த தமாகவால் தான் இந்த அளவுக்கு ஒரு இழுபறி வந்திருப்பதாக ஒரு தகவல்களும் சொல்லப்படுகிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது கூட்டணி கட்சிகளுக்குள்ள சஞ்சீவி? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை 4 கட்சிகள் மற்றும் தேமுதிக என்று முதலாவதாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாகவே மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகள், தேமுதிக 124 தொகுதிகள் என்று ஏற்கனவே வந்து ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் சென்ற வாரம் தான் இந்த கூட்டணியில் இணைந்தது. அதனால் ஏற்கனவே அந்த கட்சிகளை பொறுத்தவரை தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்டதாக, அதாவது தேமுதிக தனித்தனியே, மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனியாக இந்த தொகுதி உடன்பாடு, தொகுதி கண்டறியும் பணியை முடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் சென்ற வாரம் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளது. அதனால் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம் கேட்பதாக கூறப்படுகிறது. அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக சிபிஐ கட்சிகளின் தொகுதி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதே போல கொங்கு மாவட்டங்களை பொறுத்தவரை அந்த அளவுக்கு யாரும் வந்து இல்லாதிலும், அதனால் தற்போது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இன்னும் ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசனும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. தற்போது தமிழ் மாநில காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஞான தேசிகன் தான் தற்போது இந்த கூட்டணியில் இருக்கிறார். தற்பொழுது, அதாவது இன்னும் அனைத்து கட்சிகள் வந்த பிறகு, அனைத்து கட்சியின் தலைவர் குறிப்பாக வைகோ மற்றும் ஜி.கே. வாசன் வந்த பிறகு இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த கூட்டம் முடிந்து இறுதியாக செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. ஜபசிங். சஞ்சீவி, தற்போது இந்த 2வது நாள் கூட்டம் தொடர்வதற்கான காரணமே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்பதற்கு முன் வரவில்லை என்பதுதான் ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இன்றைய தினமாவது மாலைக்குள் எல்லாம் அனைத்தும் முடிந்து அவர்கள் எல்லாரும் செய்தியாளர்கள் சந்திப்பு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சஞ்சீவி? ஜபசிங், சரியாக பார்க்கும்பொழுது 2 கட்சிகள் இருந்தாலே இந்த தொகுதி உடன்பாடு, அதே போல தொகுதியை கண்டறியும் உள்ளிட்ட விஷயங்களில் வந்து பெரிய இழுபறி ஏற்படும். இந்த கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 கட்சிகள் உள்ளது. மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேமுதிக என்று கிட்டத்தட்ட 6 கட்சிகள் உள்ளது. அதனால் இந்த தொகுதி கண்டறிவதற்கு 2 நாட்கள் என்பது சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது இழுபறி அல்ல என்று கூறலாம் என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில் மற்ற கட்சிகள் ஏற்கனவே முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவித்துவிட்டது. அதிமுகவை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் வந்து வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. திமுகவில் தான் இன்னும் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கவில்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இன்று மாலை, தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக கூட
விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்திருந்தார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு 20 அதாவது 2 மணி நேரம் நடக்கும். கிட்டத்தட்ட 80% பணி ஏற்கனவே முடிவிட்டதாக அறிவித்தார். அதனால் இன்று மாலைக்குள் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற விஷயம் தெரியவரும் என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அந்த விஷயம் முடிந்த பிறகு இன்னும் ஓரிரு நாட்களில் கட்சிகள் தனித்தனியாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்று தெரிவித்தார் ஜபசிங். சஞ்சீவி, ஏற்கனவே தமாக தரப்பிலிருந்தும் தேமுதிக தரப்பிலிருந்தும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்ததுனால அதிருப்தியில் ஒரு சிலர் வெளியே சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த கூட்டணிகள் எல்லாம் இடங்கள் கண்டறியப்பட்ட பின்பு இந்த அதிருப்தி ஒரு சிலருக்கு மேலும் இருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படிப்பட்ட சலசலப்புகள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சஞ்சீவி? அதாவது தற்பொழுது ஏற்கனவே இந்த 2 கட்சிகள், குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேமுதிக கட்சிகள் முக்கியமான தலைவர்கள், கட்சியின் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றுள்ளனர். அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த கட்சியின் தலைவர்கள் சற்று யோசித்து பொறுமையாகவே நிதானமாக எடுக்கிறார்கள் என்று தெரிகிறது இந்த விஷயத்திலிருந்து. ஏனென்றால் 2 நாட்களாக நடந்து வருகிறது. அதனால் இப்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறும்போது கூட அதாவது கட்சியை விட்டு சென்றவர்கள் செல்லட்டும் என்றே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களை பற்றி அவர் கவலை இல்லை என்று இதில் தெரிகிறது. ஆனால் ஜி.கே. வாசனை பொறுத்தவரை, அதாவது பீட்டர் அல்போன்ஸ் என்பவர் கட்சியின் முக்கியமான தலைவர். அதனால் அவரை பொறுத்தவரை ஒரு விதமான மன அழுத்தம் காணப்படுகிறது. இந்த போதிலும் இந்த கூட்டணி இப்பொழுதைக்கு விலகுவதாக தெரியவில்லை. நேற்று முன்தினம் கூட தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் மக்கள் நலன் கூட்டணியிலிருந்து வெளியே வருவதாக கூட ஒரு தகவல், ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. இருந்த போதிலும் அதுபோல எதுவும் நடக்கவில்லை என்று இன்று காலை ஜி.கே. வாசன் குறிப்பிட்டிருந்தார். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது கட்சியில் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த கூட்டணி தற்போது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. ஜெபசிங். சஞ்சீவி, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகியோருடன் தொகுதி உடன்பாடு தொடர்பான உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு மிக நன்றி சஞ்சீவி.